சுப கிரகங்கள் ஆட்சி பெறும் ராசியில் மேசம் தொடங்கி நிரப்பவும். பாவ கிரகங்கள் உச்சம் பெறக்கூடிய ராசியில் நீங்கள் நிரப்புங்க. சுப கிரகங்களை ஆட்சி பெறக்கூடிய ராசியில் நிரப்புங்க. அவ்வளோதான் கான்செப்ட். ஆட்சி பெறக்கூடிய ராசியில் நிரப்பும் போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். 2 வீடுகள் இருக்குது. இப்போ சுக்கிரனுக்கு 2 வீடு இருக்குது, புதனுக்கு 2 வீடு இருக்குது, குருவுக்கு 2 வீடு இருக்குது. இதில் எந்த வீட்டில் நிரப்பணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். அதில் எது ஃபஸ்ட்டு வருதோ அந்த வீட்டை நீங்கள் ஆட்சி வீட்டில் நிரப்பிடுங்க. ஓகேயா? அப்போ சுப கிரகங்கள் வரிசைப்படுத்தும் போது சுக்கிரனுடைய ஆட்சி வீடு ரிஷபம், துலாம். இதில் ஃபர்ஸ்ட் என்ன வருது? ரிஷபம். ரிஷபத்தில் நிரப்பிடுங்க. புதனுடைய ஆட்சி வீடு என்ன? மிதுனம், கன்னி. இதில் ஃபர்ஸ்ட் வர்றது என்ன? மிதுனம். மிதுனத்தில் புதனை நிரப்பிடுங்க. சந்திரனுக்கு ஒரே வீடு, அப்போ கடகத்தில் சந்திரனை நிரப்பிடுங்க. குருவுக்கு 2 வீடு, தனுசு, மீனம். இதில் ஃபர்ஸ்ட் வர்றது தனுசு. தனுசில் நிரப்பிடுங்க. அப்போ சுப கிரகங்களை தன்னுடைய ஆட்சி வீட்டில் முதல் வீட்டில் நிரப்பிடுங்க. பாவ கிரகங்களை உச்ச வீட்டில் நிரப்பிடுங்க. இதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. இந்த 2 பாயிண்ட்